ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? உங்களை மெட்ராஸ் சிஸ்டர் சேனலுக்கு வரவேற்கிறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நாம் மலைகளின் நிலவரசி கொடைக்கானலுக்கு டூர் போக போகிறோம். அதாவது ட்ரெயின் மூலம் சென்னையிலேருந்து போக போகிறோம். நான் ஊட்டிக்கு நிறைய முறை போயிருக்கேன், மலைகளின் அரசி. ஆனால் மலைகளின் நிலவரசி கொடைக்கானலில் இன்னும் பார்க்கல. அதனால் இந்த முறை கொடைக்கானலுக்கு போகணுன்ட்டு ஆஃப் சீசன் தான். இப்போ சீசன் கிடையாது, எதுக்கும் போகலாம். இப்போ கூட்டம் குறைவாக இருக்கும், நல்லா சுற்றி பார்க்க முடியும். என்ன ஒரு ப்ராப்ளம்னா மிஸ்ட் அதிகமாக இருக்குன்னு சொன்னாங்க. பரவாயில்ல, இப்போ தான் நேரம் வந்திருக்கு. எதுக்கும் ஒரு நேரம் வரணும், அந்த நேரம் வந்துச்சு. அதனால் போடி நாயக்கனூர் எக்ஸ்பிரஸ் நம்பர் பார்த்திங்கன்னா 20601 சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸில் அதில் தான் சீட் கிடச்சது எங்களுக்கு. டைமு 10:45 இந்த ட்ரெயின் புறப்படும். நாங்கள் நைட்டு 9 மணிக்கு லோக்கல் ட்ரெயின் ஏறி சென்ட்ரலுக்கு 9:45 போயிட்டோம். 10:15 வந்தப்போ அனௌன்ஸ் பண்ணாங்க, ட்ரெயின் பிளாட்ஃபார்மில் வந்தாச்சுன்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. 10:45 11 மணிக்கு பார்த்திங்கன்னா சென்ட்ரல் ரொம்ப பரபரப்பாக இருந்தது. நிறைய முறை ட்ரெயின் ட்ராவல் பண்ணும்போது நான் செகண்ட் கிளாஸ் ஸ்லீப்பரில் தான் போவோம். இந்த முறை 3 டயர் ஏசியில் போகலான்னு நினச்சோம். அது இந்த பயணத்தால் இந்த ஏசி ஆசை நிறைவேற போகுது. இந்த வண்டி போடி நாயக்கனூர் இந்த எக்ஸ்பிரஸ் 2 வருஷமாக தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி ஆகுது. எப்போவுமே க்ரௌடாக தான் இருக்கும். முதல்ல நாங்கள் பாலக்காடு எக்ஸ்பிரஸ் இப்போ 9 மணிக்குன்னு சொன்னாங்க. சரி, அதில் போகலான்ட்டு ரிசர்வ் பண்ண பார்த்தோம். ட்ரெயின் டிக்கெட் கிடைக்கல. ஆனால் இந்த ட்ரெயின் 10:45 எடுத்தாலும் காலையில் 6:45 திண்டுக்கல் போயிடும். அப்புறம் நாமளும் ரூம் புக் பண்ணி கொடைக்கானல் போகிறதுக்கு 3-3.5 மணி நேரம் ஆகிடும். 11 மணிக்கெல்லாம் கொடைக்கானல் போனால் ரூம் புக் பண்ண ஈஸியாக இருக்குன்னு இந்த வண்டியை புக் பண்ணிட்டோம். இங்கேயே ரிசர்வேஷன் பண்ணிட்டோம். இந்த வண்டி ஏசி கோச்சு. இந்த வண்டி இங்கேயே ஹால்ட் ஆகிருக்கும் போல் இருக்குது. ரொம்ப சூடாக இருந்தது. இங்கேயே ஹால்ட் ஆகிருக்கும் போல் இருக்குது சென்ட்ரலில். இப்போ ஏசி கோச்சு நல்லாயிருக்கும், ரொம்ப கூலிங்காக இருந்தது. ட்ரெயினில் பார்த்தா ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. அதாவது புத்தம்புதி வாஷ் பண்ண பில்லோ கவரோடு இருந்தது. ஒயிட் பெட்ஷீட் கொடுத்துருந்தாங்க, 2 கம்பளி கொடுத்தாங்க. எங்களுக்கு லேடிஸில் லோயர் பெர்த்து, அதனால் எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. நல்ல அருமையாக இருந்தது. பெட்டு பில்லோ எல்லாம் நல்லா வாசனையாக சுத்தமாக புதுசாக அழகாக இருந்தது, நல்லா இருந்தது. டிக்கெட் பார்த்திங்கன்னா ஸ்லீப்பர் கிளாஸை விட 3 மடங்கு அதிகம் இருந்தாலும் கொடுக்கலாம். ஏசி க்ளீன்னஸ் நல்லா இருக்குது. டாய்லெட்டில் சுத்தமாக இருந்தது. இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா சென்ட்ரல்லேருந்து சென்னையிலேருந்து பார்த்திங்கன்னா போடி நாயக்கனூர் பார்த்திங்கன்னா 650 கிலோமீட்டர், 11 மணி நேரத்தில் அங்கே போயிடலாம். நமக்கு திண்டுக்கல் காலையில் 5:50 போயிடணும்னு போட்டிருக்காங்க. மொத்தம் 11 ஸ்டாப்பிங் தான். ஏசி ஒரு சில்னஸ் இருந்தது. அந்த குளிர்ச்சியில் நல்லா தூங்கிட்டோம். திண்டுக்கல் வந்தாச்சு. என்ன ஒரு பணம் செலவு பண்ணாலும் ஒரு நிம்மதியான தூக்கம், அதாவது அலுப்பு இல்லாமல் வீட்டில் தூங்குற மாதிரி நிம்மதியான ஒரு தூக்கம் கிடைச்சிது. திண்டுக்கல் ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. இதுக்கப்புறம் மதுரை, ஆண்டிப்பட்டி, தேனி, அப்புறம் கடைசியாக போடி நாயக்கனூர்.
இந்த வண்டி வந்து எதில் வந்து கேட்டால் பாலக்காடு எக்ஸ்பிரஸ் எதில் வந்துட்டு இருந்தது. அது சென்னையிலேருந்து 9 மணிக்கு கிளம்புது பாலக்காடு எக்ஸ்பிரஸ்ஸு. மேட்டுப்பாளையத்துலேருந்து இன்ஜின் மாற்றிட்டு பழனி ரூட்டில் அது போகும். பழனி போகணுன்னா கூட நீங்கள் திண்டுக்கல் வந்துட்டு ஈஸியாக பாலக்காடு ட்ரெயினில் வந்து போக முடியும். இந்த பயணம் ரொம்ப இனிமையாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.